ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th ஃபஸ்ட் மிட்டம் 45 days பிளான் தான் பார்க்க போகிறோம். பெருசாக ஒன்றும் இல்லைங்க, என்ன போர்ஷன்ஸ்னு சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்துட்டு இப்போ தான் ஸ்கூலுக்குள்ளே போயிருப்பீங்க. 11th இது புதுசாக இருக்கும், புது புக்கு ரெண்டு வால்யூம் பார்த்தோன்னு பயந்துருப்பீங்க. 11th பற்றி தனியாக ஒரு 9 o'clock இன்றைக்கி ஒரு வீடியோ இருக்குது, 9:30க்கு. கண்டிப்பாக அந்த வீடியோ தவறாதீங்க. 11th ஸ்டாண்டர்ட் எப்படி அணுகலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அது தவறாமல் பாருங்கள். ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு மட்டும் தெரியுது, பார்க்கலாம். ஸோ 12th ஸ்டாண்டர்டுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம 11th படிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன பிளான் அப்படிங்கிறது ஜூன் மாதமே கரெக்டாக நம்ம போன மாதமே பண்ணிட்டோம். இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் மிட்டம் தூள் கலப்பணும். அப்புறம் 10th ஸ்டாண்டர்டுக்கு வந்து எப்படி இருக்கணும், 9th ஸ்டாண்டர்ட் மாதிரி தான் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அதனால் என்னெல்லாம் போர்ஷன்ஸ்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன். எப்படி இது முடிக்கலாம் அப்படின்னா, ஜூனில் பாதி ஜூலையில் பாதி முடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து மிஸ்ஸு சொல்லி கொடுத்து தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முடிக்கவே முடியாது. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கூலில் வந்து முடிச்சு வீசிடுவாங்க. எப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 சாப்டர்ஸ் தான். இப்போ மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2 சாப்டர் இல்லை 3 சாப்டர் ஒரு அல்ஜிப்ராவில். ஜாமெண்ட்ரி வரும், இங்கே நான் சொல்ல மறந்துட்டேன், ஜாமெண்ட்ரி 4.1 வரும். அண்ட் ஆல்சோ கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் 3.14 சம்திங் லைக் நினைக்கிறேன். ஸோ 3.14 நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் ஃபஸ்ட்டு 2 யூனிட் கன்ஃபார்ம். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும். இதுவே 11th ஸ்டாண்டர்டாக இருந்தால் 1, 2, 3 யூனிட் வரும். இந்த 3வது யூனிட் இருக்கே ட்ரிக்னாமெண்ட்ரி, அது ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு 2 யூனிட் படித்தாலே நம்மளால் சுலபமாக ஈஸியாக ஒரு 50க்கு மார்க் வச்சாங்கன்னா ஒரு 45 போய் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் 12th பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸே கிடையாது. 4 சாப்டருமே நல்லா படிங்க. 1, 2, 3, 4 4 சாப்டருமே நல்லா படிங்க. நான் குட்டி சாப்டர்ஸ். நீங்கள் இந்த 4 சாப்டர் படிக்காமல் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று விட்டு படிக்கலாமான்னு கேட்டிங்களா? இப்போதைக்கு ரொம்ப வீக்காக இருந்தால் ஏதாவது ஒரு 3 சாப்டரை நல்லா வலுவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கட்டாயமாக நம்மளால் ஒரு 50க்கு 50 எடுக்க முடியும். ஸோ மேக்ஸோட இது அப்படி தான். ஸோ 10th பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. நமக்கு 1 மார்க்கு கிராஃப் ஜாமெண்ட்ரி படித்தாலே அதில் மார்க் வந்துடும். அண்டு 2 மார்க்கும் 5 மார்க்கும் நான் சொல்கிறது படிச்சிங்கனாலே வந்துடும். அண்டு 10th பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் சொல்லி முடிச்சிடுறேன். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் போர்ஷன்ஸ் எப்படி படிக்கலாம் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், கெமிஸ்ட்ரியில் 7th லெசன், பயாலஜியில் 12th லெசன், 13th லெசன், இப்படி பிரித்து தான் படிக்கணும். இப்போ ஜூன் மாதமே நீங்கள் வந்து இதெல்லாம் படிக்க வேண்டாம், எல்லாத்துலையும் ஒரு லெசன் படிங்க போதும். அப்புறம் ஜூலையில் மிச்சம் மீதி இருக்கிறது படிங்க, அவ்வளோதான். சோசியல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் 2 லெசன், ஜாகிரபியில் ஃபஸ்ட் 2 லெசன், சிவிக்ஸில் ஒரு லெசன், எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன். அப்போ இதில் எப்படி படிக்கலாம்னா, இதுலேயும் ஜூன் மாதம் எல்லாத்துலேயும் ஒரு லெசன், அப்புறம் ஜூலையில் மீதி இருக்கிற லெசன்ஸ். தமிழில் வந்து 3 இயல், நீ ஏதாவது ஒரு 2 இயல் படி. இந்த மாதம் 1 இயல் படித்தா கூட சந்தோஷம், நீ 2 இயல் படித்தாலே எக்ஸாம் நல்லா எழுதலாம். இங்கிலீஷில் ஃபஸ்ட் 2 லெசன், நீ ஃபஸ்ட்டு ஒரு லெசன் படி. 10th இன்றைக்கி ஒரு லெசனில் நீ வந்து டீட்டெயில் படி, 2 மார்க் படி, போயம் அப்ரிசியேஷன் படி, போயம் மெமரி போயம் படி, போதும். ஓகேவா? ஸோ மித்தபடி எதுவுமே இல்லை. அடுத்தது 11th 12th பார்க்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் 11th ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட்டு 3 யூனிட் வரும். நீ 2 யூனிட் படித்தா போதும். ஜூன் மாதம் ஒரு யூனிட், ஜூலை மாதம் ஒரு யூனிட் படித்தா போதும். ரொம்ப ஈஸி. பார்க்குறக்கு உனக்கு புதுசாக இருக்கும். 10th நீ புதுசாக வந்திருக்கிறல்ல, அப்படி ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம சொல்கிற கொஸ்டின் படித்து எழுதிடலாம். 12th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஃபஸ்ட்டு 4 சாப்டர் நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 லெசன் ஒழுக்கமாக நீ 12th ஸ்டாண்டர்டில் படிச்சிட்டிங்கன்னா நம்ம நல்லபடியாக ஃபஸ்ட்டு மிட்டம் முடிச்சிடலாம். கோட்டையிலைக்கும் சேஃப். கெமிஸ்ட்ரி வாங்க. கெமிஸ்ட்ரியில் 11th ஸ்டாண்டர்டுக்கு 1, 2, 6, 7, 11, அங்கேயும் 1, 2, 6, 11, 11. இப்போ நான் 2 பேத்துக்குமே சொல்கிறது ஒன்று தான். இந்த 1, 2, 6, 7 முடிச்சிருங்கண்ணே. இந்த 1, 2, 6, 7 ஜூன் மாதமே முடிக்க முடியாது. ஜூன் மாதம் அட்லீஸ்ட் 1, 6 ஆர் 2 சேர்த்திக்கோங்க. ஜூன் மாதம் பொறுத்த வரைக்கும் 1, 2, 6, 7, 11 நெக்ஸ்ட் மந்த்து, இப்படி வச்சுக்கோங்க. பாதி பிரிச்சுக்கோங்கன்னு சொல்ல வந்தேன், சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1, 2, 6, 7 செம ஈஸி, சூப்பராக படிக்கலாம் கெமிஸ்ட்ரியில். ஓகே, 11 மட்டும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது புரிஞ்சு தெரிஞ்சு படித்தா மட்டும்தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். அதுலேயுமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தருவேன், அதை மட்டும் அது ஒழுக்கமாக படிங்க. ஓகே, தமிழில் வந்து 2 இயல், ஆளுக்கு 2 இயல். நீங்கள் இந்த மாதம் ஒரு இயல், அடுத்த மாதம் ஒரு இயல். இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா 2 லெசன், இந்த மாதம் ஒரு லெசன், அடுத்த மாதம் ஒரு லெசன், போதும். இங்கிலீஷை பொறுத்தவரை கிராமரும் அந்த 21 மார்க்ஸ் பதில் மிட்டமுக்கு 10 மார்க் தான் கேட்பாங்க. அப்போ அந்த 1 மார்க் வந்து நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது வே டு சக்ஸஸ் கைடு வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், கவர்மெண்ட் கொஷின்ஸு அண்ட் மாடல் கொஷின்ஸ்ன்னு படிச்சிங்கனாலே போதுமானது மிட்டமுக்கெல்லாம். பப்ளிக் வேறு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஸோ அடுத்து 11th பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 11th தான் கொஞ்சம் பெருசு இல்லையா? புக்கை பார்த்தாலே பயந்துருப்பீங்க. பயோ பாட்னியில் 1, 2, 3, 4, ஜுவாலஜியில் 1, 2, 3, 4 இந்த போர்ஷன்ஸு. நீ ஜூன் மாதம் எப்படியாவது இந்த 4 லெசன் முடிச்சிரு. பாட்னியில் 2 லெசனு, ஜுவாலஜியில் 2 லெசன், அதுக்கப்புறம் ஜூலையில் அப்படி பார்த்துக்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் அப்படி தான். நீ ஜூனில் வந்து ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர் முடிக்க ட்ரை பண்ணு, ஈஸி தான். அண்டு பாட்னியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லெசன் முடிக்க ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் ஜூலையில் மிச்சம் மீதி இருக்கிறது முடிச்சிடலாம். சிஎஸ் பொறுத்த வரைக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 6 லெசன் 2 பேத்துக்குமே ரொம்ப ஈஸி. நீங்கள் 6 லெசனில் ஒரு 3 லெசனாவது இந்த மாதம் படிச்சிங்கன்னா போதும். ஸோ நான் ஜூன் ஜூலைக்கு பிரித்து நான் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி பிரித்து படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்கூலில் அது டெஸ்ட்டு இது டெஸ்ட்டுன்னு வாதிப்பாங்க.
ஒரு சில ஸ்கூலில் வந்து அந்த ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சில ஸ்கூலில் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இருந்தாலும் நமக்கு வந்து ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு லெசனாவது ஒழுக்கமாக படித்து வச்சிங்கன்னா அந்த ப்ரெஷர் இருக்காது. சரியா? படிக்கும்போது எழுதி பாருங்கள், மேக்ஸாக இருந்தால் போட்டு பாருங்கள். டெய்லியுமே மேக்ஸ் 1 hour வந்து 10th 11th 12th படித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நீ வந்து ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஆல்டர்னேட்டிவ் டேஸ் படி. 10th இருந்ததுன்னா சயின்ஸு சோசியல் வீக் டேஸு, சயின்ஸ் சோசியல் மேக்ஸு வீக் டேஸு, எண்ட் ஆஃப் தி வீக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷு. பட் 11th 12th நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸ் மட்டும் நீ வீக் டேஸு, மேக்ஸ் டெய்லியும் மஸ்ட்டு. பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்ததுன்னா சாட்டர்டே சண்டே. தமிழ் இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாரம் போட்டும். இப்போ நீங்கள் ஸ்கூலில் உட்காந்து படிக்கிறது போதும், வீட்டுக்கு வந்து படிக்கிறது இப்போதைக்கு டைம் இருக்காது. ஏன்னா எழுதுறதுக்கும் கொடுப்பாங்க, படிக்கிறதுக்கும் கொடுப்பாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு வந்து 3 ஸ்டாண்டர்டுக்குமே சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ 45 நாளில் வந்து நம்ம படித்து முடிச்சிடலாமான்னு கேட்டால் இப்படி பண்ணால் தான் முடிக்க முடியும். அப்படியே நான் பேசுகிற மாதிரியே வாயிலே வடை சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. பார்த்துக்கோங்க, எதாக இருந்தாலுமே கஷ்டப்பட்டு படித்தா தான் நம்மளால் மார்க் எடுக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு புது வருஷத்துக்குள்ளே வந்திருக்கீங்க, புது அகாடமிக்குள்ளே வந்திருக்கீங்க. இன்னிலேருந்தாவது நல்லா படிக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணி நல்லா படித்து ஜெயிச்சு காட்டுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கி நைட்டு 11th ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.